ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கிறிஸ்டோஃபர் மார்லோ எழுதின டாக்டர் ஃபாஸ்டஸ் அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ப்ரோலாக் கோரஸ் பாடுறாங்க. நாட் மார்ச்சிங் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் தசமைன் வேர் மார்ஸ் டிட் மேட் த வார் லைக் கேத்தஜென்ஸ். கோரஸ் சொல்கிறாங்க, இந்த போவெட் கிறிஸ்டோஃபர் மார்லோட இன்டென்ஷன் ஒரு பேட்டில் ஆஃப் த்ரசமைன் பற்றியோ, கார்த்தஜென்ஸ் ஒரு கிரேட் வார் அதை பற்றியோ, கிரேட் லவ் அஃபேர்ஸ் அண்ட் கிரேட் ஹீரோஸ் இந்த பிளேஸ் அவங்கள பற்றி எல்லாம் சொல்கிறது கிடையாது. ஒன்லி த இன்டென்ஷன் ஆஃப் த போவெட் இஸ் லைஃப் ஆஃப் ஃபாஸ்டஸ். அவரோட இன்டென்ஷன், கிறிஸ்டோஃபர் மார்லோட இன்டென்ஷன் என்னன்னா லைஃப் ஆஃப் ஃபாஸ்டஸ் மட்டும்தான். ஃபாஸ்டஸ் ஒரு அம்பிள் பேரண்ட்ஸ்க்கு டவுன் ஆஃப் ரோட்ஸ் ஜெர்மனியில் பிறந்திருக்காரு. அவர் டிவினிட்டி at University of Wittenberg and gets a doctorate degree. Then அவர் black art of magic ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. எதற்காகனா சூப்பர் ஹியூமன் பாஸை அக்வயர் பண்ணுறதுக்காக. அவரோட கண்டிஷன், அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஐகாரஸ் அப்படின்னா அவர் ஒருத்தர் சன்கிட்ட போயிட்டு கடலில் அப்படியே உழுந்துட்டாராம், அவரை மாதிரி ஆகணும். அவருடைய கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, இகாரஸ்ன்னு ஒருத்தர் சன் வரைக்கும் போய் பறந்துட்டு அப்படியே கடலில் விழுந்துட்டார். அவருடைய நிலைமை மாதிரி இவரோட நிலைமையும் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நவ் ஆக்ட் 1 சீன் 1 ஃபாஸ்டஸ் இன் ஸ்டடி. ஃபாஸ்டஸ் philosophy, logic, medicine, law, theology. philosophy, logic, medicine, law, theology இதெல்லாம் படிக்கிறதுக்கு ரிஜெக்ட் பண்ணுறாரு. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்றார். ஏன் அப்படின்னா, லாஜிக் இட் எய்ம்ஸ் டு ஆர்கியூ, வெறும் ஆர்கியூ பண்ணுறதுக்கு லாஜிக் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்காரு. ஃபிசிக் பிரிங்ஸ் ஒன்லி குட் ஹெல்த் அப்படின்னு கேலன் சொல்லியிருக்காரு. லா அது ஒரு சின்ன சின்ன டிஸ்பியூட்டை தான் செட்டில் பண்ணும், சரியாக்கும் அப்படின்னு ஜஸ்டைன் சொல்லியிருக்காரு. டிவினிட்டி சேஸ் தட் வேஜஸ் ஆஃப் த சின் இஸ் டெத். அப்போ பாவம் பண்ணோன்னா நம்மளுக்கு தண்டனை என்ன? மரணம் தான் அப்படின்னு டிவினிட்டி சொல்லியிருக்கு அப்படின்னு சென்ட் ஜெரோம்ஸ் பைபிளில் இருக்குது. ஸோ இதனால் இதெல்லாம் படிக்க போகிறதில்ல அப்படின்னு ஃபாஸ்டஸ் முடிவு பண்ணுறாரு. அ சவுண்ட் மெஜிஷியன் இஸ் அ டெமிகாட், ஹியர் டயர் மை பிரெயின்ஸ் டு கெட் அ டெய்டி. ஃபாஸ்டஸ் சொல்கிறார் இந்த வேர்ட்ஸை. அவர் என்ன முடிவு பண்ணுறாருன்னா, நெக்ரோமென்சி ஏன் அப்படின்னா, அவர் ஒரு சவுண்ட் மெஜிஷியன், ஒரு மைட்டி காட் அப்படின்னு நினைக்கிறார். ஒரு நல்ல நம்ம மேஜிக்கில் கை தேர்ந்தவங்களாக இருந்தோன்னா நம்ம ஒரு கடவுளுக்கு சமம் அப்படின்னு அவர் நினச்சிக்கிறார். அதனால் அவருடைய சர்வெண்ட் வேக்னர், ஃபாஸ்டஸோட சர்வெண்ட் வேக்னர் கூப்பிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸான வேல்டஸும் கார்னீலியஸையும் கூப்பிட்டு வர சொல்கிறார். அப்போது அவங்களுடைய அட்வைஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம், அது அவருக்கு பிளாக் ஆர்ட் மேஜிக்கை ப்ராக்டிஸ் பண்ண உதவியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ ஒரு குட் ஏஞ்சல் அப்பியர் ஆகுது. அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டடி த பைபிளை படி, சேக்ரெட் புக்ஸை படி, புனிதமான புக்ஸை படி, அண்ட் அவாய்ட் பண்ணு, பிளாக் ஆர்ட் மேஜிக்கை அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு குட் ஏஞ்சல் சொல்லுது. உடனே பேட் ஏஞ்சல் அப்பியர் ஆகுது. அது என்ன சொல்லுதுன்னா, நீ நெக்ரோமான்சி படி, ஏன் அப்படின்னா நீ இந்த பூமிக்கே நீ கடவுளாயிடலாம் அப்படின்னு பேட் ஏஞ்சல் சொல்லுது. டாக்டர் ஃபாஸ்டஸ் அப்படியே அவருக்கு கண் முன்னாடி ஒரு காட்சி வருது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இதெல்லாம் பிளாக் மேஜிக் படிச்சுக்கிட்டோன்னா இப்போ இந்தியாவிலேருந்து தங்கம் கொண்டு வரலாம், ஓஷன்லேருந்து முத்துக்கள் கொண்டு வரலாம், அமெரிக்காலேருந்து ஸ்வீட்ஸ் கொண்டு வரலாம், ஜெர்மனியை சுற்றி ஒரு பிராஸ் வால் உருவாக்கலாம், இந்த ரிவர் ரைனை சிட்டி ஆஃப் விட்டன்பர்க் ஃபுல்லாக அப்படியே ஃப்ளோ ஆக விடலாம், அப்புறம் பப்ளிக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சில்க் கார்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், அண்ட் டிரைவ் அவே த பிரின்ஸ் ஆஃப் பார்மா, த ஸ்பானிஷ் ஜென்ரலை அனுப்பி விட்டுறலாம். ஜெர்மனிலேருந்து இந்த பிரின்ஸ் ஆஃப் பார்மாவை துரத்தி விட்டுறலாம் அப்படின்னு யோசிக்கிறார்.
இதெல்லாம் நம்ம பிளாக் ஆர்ட் மேஜிக் கற்றுக்கிட்டோன்னா இதெல்லாம் செஞ்சிடலான்னு ஃபாஸ்டஸ் நினைக்கிறாரு. ஃபாஸ்டஸ் டிசையர்ஸ் டு பிகம் ஆஸ் அக்ரிப்பா. அக்ரிப்பாவாக மாறிடணும் நம்ம அப்படின்னு ஃபாஸ்டஸ் நினைக்கிறாரு. இப்போ வேல்டஸ் அண்ட் கார்னீலியஸ் இருக்காங்க. அவங்க வந்து இவருக்கு ஸ்பிரிட்ஸை எப்படி எழுப்பணும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து எப்படி கமாண்ட் பண்ணணும் ஸ்பிரிட்ஸை அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாங்க. அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க, சம்மதிக்கிறாங்க, வேல்டஸ் அண்ட் கார்னீலியஸ். வேல்டஸ் கவுன்சில்ஸ் ஃபாஸ்டஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து பேக்கனோட ஒர்க்ஸ் படி, அபானஸோட ஒர்க்ஸ் படி, அண்டு ஓவிட், ஹோமர் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் படித்தனா. யார் யார் ஒர்க்கு? பேக்கன், அபானஸ் அண்ட் ஒர்க்ஸ் ஆஃப் ஓவிட் அண்ட் ஹோமர். இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நீ படித்தனா உன்னால் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கிளப்ப முடியும், அப்பியராக வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார் வேல்டஸ். கார்னீலியஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு மேஜிக் ஃபார்முலாஸ் அண்ட் ரிச்சுவல்ஸ், அந்த சடங்குகள் எப்படிலாம் செய்யணும், மேஜிக் ஃபார்முலாலாம் கார்னீலியஸ் கற்றுக் கொடுக்குறாரு ஃபாஸ்டஸ்க்கு. அடுத்தது வேல்டஸ் ஆஸ் இம் என்ன சொல்கிறாருன்னா, வேல்டஸ் நீ தனியாக தூரத்தில் அப்படியே தனியாக மரங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே ஸ்பிரிட்ஸ் ஆஃப் டெட் பாடியெல்லாம் நீனு கூப்பிடு போ அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே. அண்ட் more frequented for this mystery than heretofore the Delphian oracle. கார்னீலியஸ் ஃபாஸ்டஸ் கிட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஃபாஸ்டஸ் ஒரு லேர்னட் மெஜிஷியனாக மாறிட்டார்னா பீப்புள் எல்லாரும் அவர்கிட்ட வந்து என்ன நடக்க போகுது ப்ரெடிக்ஷன் நம்ம கேட்போம்ல, ஜோசிகாரங்கிட்டலாம் போய் மந்திரவாதிங்கிட்டலாம் அந்த மாதிரி வருவாங்க. அப்பல்லோ அட் டெல்ஃபின் கிட்ட போகிறத விட்டுட்டு உன்னை பார்க்குறதுக்கு மக்கள் வருவாங்க. அப்பல்லோ அட் டெல்ஃபின் கிட்ட போகிறத விட்டுட்டு மக்கள் உன்னை பார்க்குறதுக்கு வருவாங்க அப்படின்னு கார்னீலியஸ் சொல்கிறார். அண்ட் மோர் ஃப்ரீக்வெண்டட் ஃபார் திஸ் மிஸ்ட்ரி தேன் heretofore the Delphian oracle, கார்னீலியஸ் டு ஃபாஸ்டஸ். நவ் 2 scholars. வேக்னர் இன்ஃபார்ம் பண்ணுற 2 ஸ்காலர்கிட்ட வேல்டஸ் அண்ட் கார்னீலியஸ் கூட ஃபாஸ்டஸ் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காருன்னு. ஃபஸ்ட்டு ஸ்காலர் சொல்கிறாரு, ஃபாஸ்டஸை வந்து ஐயோ ஃபாஸ்டஸ் மேஜிக்கால் டெம்ப்ட் ஆகிடுவாரோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு சொல்கிறார். 2வது ஸ்காலர், நம்ம வேணும்னா ரெக்டர் ஆஃப் யூனிவர்சிட்டி. ரெக்டர் ஆஃப் யூனிவர்சிட்டினா ஒரு சீஃப் அஃபீஷியல், ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனோட ஹெட்டை தான் ரெக்டர்னு சொல்லுவாங்க. அப்போ யூனிவர்சிட்டியோட ஹெட்டுக்கிட்ட நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ தட் ஃபாஸ்டஸ் வந்து நெக்ரோமேன்சி படிக்கிறதுக்கு போகாமல் ஸ்டாப் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சீன் அதோட முடிஞ்சிடுது. இப்போ சீன் 3, ஃபாஸ்டஸ் இன் க்ளூமி நைட். க்ளூமி நைட்னால் ரொம்ப டல்லான ஒரு நைட்டில் இருக்கார். அப்போது அவருடைய மேஜிக் ஸ்பெல்ஸை க்ரோவ்னா நான் சொன்னேன் இல்லையா, நிறைய மரங்கள் இருக்கிற இடத்துல போய் நின்றுட்டு அந்த ஸ்பிரிட்ஸ் எல்லாம் எழுப்புறதுக்கு, அப்பியர் ஆகிறதுக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒரு இரவு நேரத்தில். அப்போ ஒரு பெரிய சர்க்கிள் ட்ரா பண்ணுறாரு. அதில் காடுன்னு எப்படி எழுதுறாருனா ரிவர்ஸ் ஆர்டரில் காடுன்னு எழுதுறாரு. அப்போ ஈ கால்ஸ் அப்பான் த ஸ்பிரிட்ஸ் ஆஃப் ஹெல். நரகத்துலேருந்து ஸ்பிரிட்டெல்லாம் கூப்பிடுறாரு. எப்படின்னா நிறைய வித் த ஹெல்ப் ஆஃப் சைன்ஸ், நிறைய சைனோட, அப்புறம் வேண்ட்ரிங் பிளானட்ஸ். ஓகே, வேண்ட்ரிங் பிளானட் அப்படியே திரிஞ்சிட்ருக்கு இல்லையா கிரகங்கள், அதனுடைய உதவினால் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாரு நரகத்துலேருந்து. அப்போ மெஃபிஸ்டோஃபிலஸ் அப்பியர் ஆகுது. எப்படி அப்பியர் ஆகுதுன்னா, ஃப்ரான்சிஸ்கன் ஃப்ரையராக மெஃபிஸ்டோஃபிலஸ் அப்பியர் ஆகுது. அப்போது மெஃபிஸ்டோஃபிலஸ் யார்? லூசிஃபரோட லெஃப்டினன்ட் மெஃபிஸ்டோஃபிலஸ். லூசிஃபர் யார்? பிரின்ஸ் ஆஃப் ஹெல், அப்படி இல்லைனா பிரின்ஸ் ஆஃப் த டெவில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. லூசிஃபர் பிரின்ஸ் ஆஃப் ஹெல் ஆர் பிரின்ஸ் ஆஃப் த டெவில்ஸ். இப்போது மெஃபிஸ்டோஃபிலஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறைய இந்த எக்ஸிக்யூட் த கமாண்ட்ஸ், இந்த கமாண்டெல்லாம் நீ வந்து செயல்படுத்தணும் அப்படின்னா லூசிஃபரோட பெர்மிஷன் கிடைத்தால் மட்டுமே நீ செய்ய முடியும் அப்படின்னு மெஃபிஸ்டோஃபிலஸ் சொல்லுது. அப்போது மெஃபிஸ்டோஃபிலஸ், நீ சொன்ன மந்திரத்தினாலெல்லாம் நான் அப்பியர் ஆகலை, நீ பேரை மாற்றி எழுதுன இல்லையா காடோட பேரை, அதே மாதிரி பைபிளை நீ எதிர்த்து இருக்கிற இல்லையா, அதற்காக மட்டுமே நான் அப்பியர் ஆன உனக்கு முன்னாடின்னு ஃபாஸ்டஸ் கிட்ட மெஃபிஸ்டோஃபிலஸ் சொல்லுது.
அப்புறம் why this is hell, nor am I out of it, thinkest thou that I saw the face of God and tasted the eternal joys of heaven, and not tormented with 10,000 hells in being deprived of everlasting bliss. மெஃபிஸ்டோஃபிலஸ் ஃபாஸ்டஸ் கிட்ட சொல்லுது இந்த வார்த்தைகளை. ஃபாஸ்டஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அவர் வந்து இந்த மாதிரி இப்போது பாவம் பண்ணிட்டா ஹெல்லில் போய் தண்டனை அனுபவிப்போம், அதை நினச்சிலாம் நான் பயப்படலை அப்படின்னு ஃபாஸ்டர் சொல்கிறாரு. அப்புறம் இந்த பேகன் ஸ்காலர்ஸ் மாதிரி அவர் டெட் பீப்புள் இறப்பு கழித்து இறந்தவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா எலிஷியன் இடத்துக்கு போயிடுவாங்க. எலிசியம் போயிட்டு அங்கே ரொம்ப லக்ஸூரியஸ் லைஃப் வாழ்வாங்கன்றதை நம்புகிறேன் அப்படின்னு ஃபாஸ்டர் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவர் கேட்குறதுக்கு மெஃபிஸ்டோஃபிலஸ் பதில் சொல்லுது, லூசிஃபர் ஒரு ஆர்க்ஏஞ்சல். ஒரு காலத்தில் லூசிஃபர் ஒரு ஆர்க்ஏஞ்சல். அதுக்கப்புறம் அது காடோட ரொம்ப க்ளோஸாக இருந்தது. அது ரொம்ப ஆம்பிஷியஸாக, அதாவது லூசிஃபர் வந்து ரொம்ப ஆம்பிஷியஸாகவும் ரொம்ப கர்வமாகவும் ப்ரௌடாக அண்டு இர்ரெஸ்பெக்டிவ் மரியாதையே கொடுக்காமல் இருந்ததால் காட் என்ன செஞ்சிட்டார்னா அதை ஹெவன்லேருந்து தூக்கி விசிறி அடிச்சிட்டார். அண்ட் மெஃபிஸ்டோஃபிலஸும் லூசிஃபர் கூட சேர்ந்து ஹெவன்லேருந்து வந்துட்டான். இப்போது ஃபாஸ்டஸ் வந்து தன்னுடைய சோலை லூசிஃபர் கிட்ட சரண்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார். என்ன அப்படின்னா லூசிஃபர் வந்து 24 வருஷமான சென்சுவல் பவர்ஸை வந்து ஃபாஸ்டஸுக்கு கொடுத்தா தன்னுடைய சோலை லூசிஃபருக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு ஃபாஸ்டஸ் ரெடியாக இருக்கார். மெஃபிஸ்டோஃபிலஸ் தான் இவருக்கு அட்டெண்டண்ட்டாக இருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவருடைய எனிமீஸை கொன்னுட்டு he should kill his enemies and obey his commands. And ஃபாஸ்டஸ் என்ன சொல்கிறேன்னா, நான் வெயிட் பண்ணுறேன் லைப்ரரியில், லூசிஃபரோட டிசிஷன் என்னன்னு என்கிட்ட சொல்லு வந்து அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபாஸ்டஸ் தனியாக அவருடைய எண்ணம்லாம் என்னன்றதை தனியாக பேசிக்கிட்டு இருக்காரு சாலிலோக்கியா. அதுக்கப்புறம் ஃபாஸ்டஸ் கிட்ட ஸ்டார்ஸ் எவ்வளோ இருக்குது, அந்த அளவுக்கு சோல்ஸ் நிறைய இருந்ததுன்னா அதை மெஃபிஸ்டோஃபிலஸுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அதாவது எப்படி சொல்கிறான்னா மெஃபிஸ்டோஃபிலஸை இவர் விலை கொடுத்து வாங்கிடுவார், நிறைய சோல்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு மெஃபிஸ்டோஃபிலஸை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்டு யூ வில் கான்குவர் த வேர்ல்டு, அப்படியே இந்த உலகத்தை ஜெயிச்சுட்டு இந்த உலகம் ஃபுல்லாக பறந்து வருவாராம் மெஃபிஸ்டோஃபிலஸோட உதவியோட. அதுக்கப்புறம் இந்த ஐசோலேட் பண்ணுறாங்க, ஈ வில் ஐசோலேட் த ஹில்ஸ் வித் சரவுண்டட், ஆஃப்ரிக்காவை சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் தனிமைப்படுத்திட்டு இந்த ஆஃப்ரிக்காவை ஸ்பெயினோட கனெக்ட் பண்ணிடுவேன், ஆஃப்ரிக்காவை ஸ்பெயின் கூட கனெக்ட் பண்ணிடுவேன், அந்த 2 நாட்டையும் ஃபாஸ்டஸ் தானே ஆள்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ரோமன் எம்பரர் சார்ல்ஸை அவருக்கு அசிஸ்டண்ட்டாக சபார்டினேட்டாக நான் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த இடத்தோட சீன் 3 முடியுது. நெக்ஸ்ட் இஸ் சீன் 4. இப்போது வேக்னர் அண்ட் கிளவுன். சீன் 4 வேக்னர் அண்ட் கிளவுன். வேக்னர் வந்து கிளவுன் கிட்ட சொல்கிறாரு, கிளவுன் வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் மீட்டு கொடுத்தாவே நீ என்ன செஞ்சிருவ, உன்னோட சோலை எழுதி கொடுத்துருவ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு கிளவுனு, இல்லை எனக்கு ரோஸ்டட் மட்டன் கொடுத்தாதான், அது கூட சாஸ் வச்சு கொடுத்தாதான் நான் என்னோடய சோலை நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பேன் அப்படி சொல்கிறாரு. அப்போ வந்து நீ எனக்கு சர்வெண்ட்டாக இருக்கணும், நீ எனக்கு ஒபே பண்ண மாட்டேறியே அப்படின்னு வேக்னர் சொல்கிறாரு. அப்போது நீ என்னை ஒபே பண்ணலைன்னா உன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய பேன்கள் எல்லாம் ஈவில் ஸ்பிரிட்டாக மாற்றிடுவேன், அதனால் ஒத்துக்கோ, 7 வருஷத்துக்கு எனக்கு நீ சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பண்ணலை அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி உன்னுடைய தலையில் உள்ள பேனெல்லாம் ஈவில் ஸ்பிரிட்டாக மாற்றிடுவேன்னு வேக்னர் கிளவுன் கிட்ட சொல்கிறான். இப்போது வேக்னர் வந்து ஃப்ரெஞ்ச் காயின்ஸ் கொடுக்குறான் கிளவுன் கிட்ட. அப்போ அதை வேண்டான்னு மறுத்துடுறான். ஏன் அப்படின்னா கிளவுனுக்கு வெறும் இங்கிலீஷ் காயின்ஸ் மட்டும்தான் தெரியும். வேக்னர் பயமுத்துறான், 2 டெவிலை கூப்பிடுவேன், பேலியால் அண்ட் பெல்ச்சர்
பேலியால் அண்ட் பெல்ச்சர் 2 டெவில்ஸை கூப்பிடுவேன், அவங்க உன்னை ஹெல்லுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்கன்னு மிரட்டுறான். அப்போ அந்த 2 பேரும் வந்தாங்கன்னா நான் அவங்கள 8 உதச்சிட்டு நான் வந்து டெவில் கில்லர் அப்படின்னு கூப்பிடப்படுவேன் அப்படின்னு சொல்லி க்ளவுன் சொல்கிறான். அதே மாதிரி வேக்னர் சொன்ன மாதிரியே 2 ஸ்பிரிட்டையும் 2 டெவில்ஸையும் கூப்பிட்றான். பயந்து போய் வேக்னர் வந்து இல்லை நான் ஒத்துக்கிறேன், நான் உன்னோட சர்வெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே வேக்னர் வந்து க்ளவுனுக்கு எப்படிலாம் டாகாக மாறணும், கேட்டாக மாறணும், மவுஸாக மாறணுன்றதை சொல்லித்தரான். ஆனால் க்ளவுன் வந்து எனக்கு வேண்டாம், இப்படிலாம் எனக்கு மாற வேண்டாம், எனக்கு ஒரு விங்லெஸ் கிரியேச்சர், அதாவது ஃப்ளீ, FLEA ஃப்ளீயாக மாறணும். அப்போ தான் நம்ம சார்மிங் மெய்டன்ஸ் மேலெலாம் போய் அழகாக ஒட்டலாம். அதே மாதிரி லைட்டு அப்படியே போய் டச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி க்ளவுன் சொல்கிறான். உடனே வேக்னர் வந்து என்னை மாஸ்டர் வேக்னர் அப்படின்னு கூப்பிடு அப்படின்னு சொல்கிறான். வேக்னர் க்ளவுன் கிட்ட தன்னை மாஸ்டர் வேக்னர்னு கூப்பிட சொல்லி சொல்கிறான். இதோட இந்த சீன் 4 முடியுது. இப்போது ஆக்ட் 2 சீன் 1 ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபலஸை மீட் பண்ணுறாரு. ஃபாஸ்டஸ் மெஃபிஸ்டோஃபலஸை மீட் பண்ணுறாரு. அப்போ அவருடைய மனசு ரொம்ப அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம கடவுள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கலாமா, இல்லை லூசிஃபர் கிட்ட நம்ம சரண்டர் ஆகலாமான்னு. அப்போ குட் ஏஞ்சல் அப்பியர் ஆகி, இல்லை நீ பிளாக் மேஜிக்கை நீ ஃபாலோ பண்ணாத, ப்ராக்டிஸ் பண்ணாதன்னு சொல்லுது. ஒரு ஈவில் ஏஞ்சல் அப்பியர் ஆகி, இல்லை நீ கற்றுக்கோ, ப்ராக்டிஸ் பண்ணு, ஆர்ட் ஆஃப் மேஜிக்கை நீ ப்ராக்டிஸ் பண்ணுன்னு சொல்லுது. குட் ஏஞ்சல் வந்து இல்லை நீ கடவுளை இந்த சொர்க்கத்தை நினச்சிக்கோ, மெடிடேஷன் பண்ணுறல அதை யோசி அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் ஈவில் ஏஞ்சல் வந்து இந்த மேஜிக்கால் நீ பெறக்கூடிய வெல்த்து, ஹானர், பொசிஷன், இதை 3த்தையும் யோசி. வெல்த் அப்படின்னா செல்வ செழிப்பு, ஹானர் அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய மரியாதைகள், பொசிஷன் அப்படின்னா உனக்கு கிடைக்கக்கூடிய பதவிகள், அதெல்லாம் நீ யோசிச்சிக்கோ அப்படின்னு ஈவில் ஏஞ்சல் சொல்லுது. உடனே அவர் ஓகே நான் ஈவில் ஏஞ்சல் சொல்கிறதையே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நினைக்கிறாருன்னா, நான் லார்ட் ஆஃப் எம்டன் மாதிரி, EMBDEN எம்டன் மாதிரி எவ்வளோ பணக்காரனாகிடுவேன்ல அப்படின்னு யோசிக்கிறார். அதுக்கப்புறம் மெஃபிஸ்டோஃபலஸ் கிட்டேருந்து குட் நியூஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஃபாஸ்டஸ். அதே மாதிரி மெஃபிஸ்டோஃபலஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, லூசிஃபர் மெஃபிஸ்டோஃபலஸை ஃபாஸ்டஸுக்கு சர்வ் பண்ணணும் அப்படின்னா, மெஃபிஸ்டோஃபலஸ் ஃபாஸ்டஸுக்கு சர்வ் பண்ணணும்னா ஒரு பிளட்டால், தன்னுடைய பிளட்டால் சைன் பண்ணி கொடுத்தால் மட்டுமே லூசிஃபர் அலோவ் பண்ணும். மெஃபிஸ்டோஃபலஸை ஃபாஸ்டஸுக்கு சர்வ் பண்ணுறதுக்கு லூசிஃபர் அலோவ் பண்ணும் அப்படின்னு மெஃபிஸ்டோஃபலஸ் சொல்கிறார். இப்போது டாக்குமெண்ட் எழுதுகிறாரு. பிளட்டு அப்படியே ரத்தம் அப்படியே உறைஞ்சி போய் நின்றுது ஃபாஸ்டஸுக்கு. அப்போ ஒரு க்ளோயிங் கோல் அதை கொண்டு வந்து, பிரேசியர் ஆஃப் அ கோயிங் கோல் அதை எடுத்துக்கிட்டு வந்து மெஃபிஸ்டோஃபலஸ் கொடுக்குது. அதாவது இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம கேண்டில்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நம்ம பார்ப்போம்ல, அது எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்கக்கூடிய சூட்டுனால அப்படியே அவருடைய ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் மெல்ட்டாக வைக்குது. அப்போ அவர் சைன் பண்ணி கொடுத்துட்றாரு. அப்போ அந்த இன்ஸ்கிரிப்ஷன் யாரோட கையில் வந்து ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்குறாரு. ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோஃபலஸ் கையில் ஹோம் ஃபியூஜ் அப்படின்னு ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் பார்க்குறாரு. அது லாட்டின் வேர்ட்ஸு, அப்படின்னா ஓ மேன் ஃப்ளை அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த அக்ரிமெண்ட்டை படிக்கிறாரு. அந்த இவனுக்கும் டாக்டர் ஃபாஸ்டஸுக்கும் அந்த டெவிலுக்கும் உள்ள அக்ரிமெண்ட்டை அவர் படிக்கிறாரு. அதுக்கப்புறம் இஸ் டு ட்ரான்ஸ்ஃபார்ம்ட் இன் டு ஸ்பிரிட் போத் இன் பாடி அண்ட் சோல். மெஃபிஸ்டோஃபலஸ் வந்து இப்போது அவருக்கு அட்டெண்டண்ட்டாக ஆயிட்டான். அதனால் ஃபாஸ்டஸ் சொல்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் மெஃபிஸ்டோஃபலஸ் ஓபே பண்ணி ஆகணும். இப்போது இந்த ரூம்லேயே, ஃபாஸ்டஸ் இருக்க ரூம்லேயே எந்த இடத்துல வேணால் அன்சீனாக இருப்பான் மெஃபிஸ்டோஃபலஸ். ஃபாஸ்டஸ் கிவ்ஸ் அப் சோல், அவருடைய சோல், பாடி, ஃப்ளஷ், பிளட் எல்லாத்தையும் 24 வருஷத்துக்கு டெவிலுக்கு கொடுத்துட்டாரு ஃபாஸ்டஸ். அதே மாதிரி ஒரு பீரியடுக்கு அப்புறம் லூசிஃபர் டாக்டர் ஃபாஸ்டஸோட சோலை ஹெல்லுக்கு கொண்டு போயிடும். அப்போ டாக்குமெண்ட் சைன் பண்ணி சீல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் சீல் பண்ணி சைன் பண்ணியாச்சு. சைனுக்கு அப்புறம் வந்து சேட்டன் அதாவது சேட்டன் கிட்ட வந்து சைன் பண்ணிட்டார் இல்லையா. அப்போ ஃபாஸ்டஸ் சொல்கிறாரு, கன்சம்மேட்டம் எஸ்ட்,
கன்சம்மேட்டம் எஸ்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்னா இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு அர்த்தம். மெஃபிஸ்டோஃபலஸ் இப்போது லொக்காலிட்டி, அதாவது ஹெல்லுக்கு ஒரு பர்டிகுலர் லொக்காலிட்டி கிடையாது. அந்த ஹெல்லுங்கிறது சின்ஃபுல் சோல்ஸ், பாவப்பட்ட சோல்கள் வசிக்கக்கூடிய இடம். அண்டர்கோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அகனி. அங்கே எப்படி இருக்குன்னா போத் ஃபிசிக்கல், உடம்பளவிலையும் மனசளவிலையும் நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பீப்புள் ஆர் ஜட்ஜ் அண்ட் பியூரிஃபைட் டு தி சின்ஸ் ஆன் த டூம்ஸ் டே. பீப்புளெலாம் அதாவது அவங்களுடைய பாவங்களுக்கு அங்கே அவங்களுக்கு ஜஸ்டிஃபை கிடைக்கும், ஜட்ஜ் பண்ணுவாங்க, பியூரிஃபை பண்ணப்படுவாங்க அங்கே அப்படின்னு சொல்கிறான் மெஃபிஸ்டோஃபலஸ். அப்புறம் ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோஃபலஸ் கிட்ட எனக்கு ஒரு ஒய்ஃப் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி அவர் கேட்ட மாதிரியே மெஃபிஸ்டோஃபலஸும் ஒரு டெவில் ட்ரெஸ்டு உமனை கூப்பிட்டுக்கிட்டு வரான். அப்போ மெஃபிஸ்டோஃபலஸ் வந்து மேரேஜ் வந்து ஒரு ஐடியல் செரிமனி அப்படின்னு சொல்கிறான். ஒரு சோம்பேறித்தனமான ஒரு விழா தான் மேரேஜ் அப்படின்னு மெஃபிஸ்டோஃபலஸ் சொல்கிறான். இப்போது ஃபாஸ்டஸுக்கு உண்மையாலே ஒரு ஒய்ஃப் வேணும்னா அவன் வந்து என்ன எடுத்துகிட்டு வருவான் மெஃபிஸ்டோஃபலஸ் அப்படின்னா, ஒரு சேஸ்ட் அண்ட் ஃபெய்த்ஃபுல் பெனலோப் அப்படிங்கிறவங்க ஒய்ஃப் ஆஃப் உலிசஸ். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப புத்திசாலி குவீன் ஆஃப் ஷீபான்றவங்க ரொம்ப புத்திசாலியமான ஒரு குவீனு, அவங்கள மாதிரியே ஒரு ஒய்ஃப் கொண்டு வருவான். அப்படி இல்லைன்னா லூசிஃபர் மேலேயே ஒரு பிரைட்டான ஒருத்தவங்களை கொண்டு வருவான் அப்படின்னு மெஃபிஸ்டோஃபலஸ் சொல்கிறான். உண்மையாக உனக்கு ஒய்ஃப் வேணுன்னா நான் இந்த மாதிரியான ஒய்ஃபெல்லாம் உனக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மெஃபிஸ்டோஃபலஸ் ஒரு புக்கு கொடுத்து அந்த புக்கு படித்தாக்கா அவன் ஃபாஸ்டஸால் ஸ்டார்மு, தண்டர், லைட்னிங் எல்லாம் உருவாக்க முடியும்னு சொல்கிறான். ஃபாஸ்டஸ் வந்து எனக்கு ஹெவன்லி பாடிஸு அண்ட் அதோட மூமெண்ட்ஸு, ஓகே, அதை பற்றியான புக்கு தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஃபாஸ்டஸ் சொல்கிறார். ஸோ இதோட இந்த சீன் முடியுது. இப்போது சீன் 2 பார்க்க போகிறோம். ஃபாஸ்டஸ் தன்னுடைய பிளெஸிங் ஆஃப் ஹெவனை மெஃபிஸ்டோஃபலஸ் திருடிட்டதுனால விக்கெட் அப்படின்னு கூப்பிட்றாரு. மெஃபிஸ்டோஃபலஸை விக்கெட் அப்படின்னு ஃபாஸ்டஸ் கூப்பிட்றாரு. ஏன்? தன்னுடைய பிளெஸிங் ஆஃப் ஹெவனை திருடிட்டான் மெஃபிஸ்டோஃபலஸ் அப்படின்னு நினச்சி அப்படி விக்கெடுன்னு கூப்பிட்றாரு. குட் ஏஞ்சல் அப்பியர் ஆகி காட் உன்னை மன்னிச்சிருவார் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஈவில் ஏஞ்சல் அப்படிலாம் கிடையாது, நீ டெவிலோட சேர்ந்துட்ட, அதனால் உனக்கு இனிமேல் மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுது. இப்போது ஃபாஸ்டஸ் வந்து ரிடம்ஷன், ஃபெய்த், ஹெவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ அவரை சுற்றி பாய்சனஸ் கன், டேகர்ஸ், ஹேங்கிங் ரோப்ஸ், பாய்சன் லான்சஸ்னால் விஷம் தடவப்பட்ட ஈட்டிகள், இது எல்லாமே அவர் சுற்றி அப்பியர் ஆகுது. இப்போது இதனால் தன்னைத்தானே டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணுன்றதுக்காக ஃபாஸ்டஸ் ஹோமரை அலெக்சாண்டரனுடைய நிம்முக்கான அலெக்சாண்டர் லவ்வை பாட சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓனன் அண்ட் ஆம்பியனை வந்து அந்த ஹார்ப் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிங்க அப்படின்னு சொல்கிறார். ஆம்பியன் வந்து அந்த வால் ஆஃப் தீபிஸை ஃபுல்லாக மியூசிக்கால் பில்ட் பண்ணியிருப்பார். இப்போது ஃபாஸ்டஸ் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சந்தோஷத்தையும் நான் அனுபவிக்கிறேன் மெஃபிஸ்டோஃபலஸோட ஹெல்ப்பால், அப்புறம் ஏன் நான் கவலைப்படணும் அப்படின்னு யோசிக்கிறார். ஃபாஸ்டஸ் வந்து மெஃபிஸ்டோஃபலஸ் கிட்ட 3 தாண்டி ஸ்கை இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அதே மாதிரி அந்த கோள்களினுடைய அசைவு எப்படி இருக்கும், அந்த ஆக்சஸ்ஸு, ஆர்பிட்டு, அதை பற்றி எல்லாம் ஃபுல்லாக விசாரிக்கிறார். அதுக்கு மெஃபிஸ்டோஃபலஸும் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுக்குது. ஸோ ஃபாதர்ஸ்ட் எண்ட் ஆஃப் த ஆக்சஸ் ஆர் கால்ட் போல்ஸ் ஆஃப் த ஜோடியாக் அப்படின்னு மெஃபிஸ்டோஃபலஸ் சொல்லுது. அதே மாதிரி ஏன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே சீசன் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு மெஃபிஸ்டோஃபலஸ் அன்ஈக்குவல் ரொட்டேஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஃபாஸ்டஸ் ஒரு கேள்வி கேட்குறாரு, ஹூ மேட் த வேர்ல்டு அப்படின்னு மெஃபிஸ்டோஃபலஸுக்கு கேட்கும் போது இது லாஸுக்கு அகெயின்ஸ்டாக கேட்கக்கூடிய கேள்வி, இப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு மெஃபிஸ்டோஃபலஸ் சொல்லுது. அப்போ குட் ஏஞ்சலை திரும்பவும் அப்பியர் ஆகி, நீ தயவு செஞ்சு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னை வந்து டெவில் உன்னோட ஸ்கின்னை கூட தொட முடியாது அப்படின்னு சொல்லுது. ஆனால்
அதே மாதிரி அதுக்கு என்ன செய்கிறாருன்னா ஃபாஸ்டஸ், ஹா கிரைஸ் மை சேவியர் சீக் டு சேவ் மை டிஸ்ட்ரெஸ் சோல் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மெஃபிஸ்டோஃபலஸ், லூசிஃபர், பெல்சிபப் 3 பேரும் வராங்க. லூசிஃபர் வந்து என்ன சொல்கிறான்னா, நீ உன்னோட பிளெட்ஜை எனக்கு எழுதி கொடுத்துட்ட, அதனால் கிரைஸ்ட் வந்து உன்னை சேவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா லூசிஃபர். திரும்பவும் நீ வந்து காடுகிட்ட பேசணும் அப்படின்னா அது கான்ட்ராக்ட் நீ சைன் பண்ணியிருக்க, அதுக்கு எதிராக நீ செயல்பட்டு இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃபாஸ்டர்ஸு, இல்லை நான் இனிமேல் காடுகிட்ட நான் பேசவும் மாட்டேன், கடவுளை நான் கும்பிடவும் மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் இனிமேல் ஹோலி புக்ஸ் எல்லாம் எரிச்சிடுறேன், கிளர்ஜி மென்னெல்லாம் கொன்னுடுறேன், அதே மாதிரி சர்ச்செல்லாம் அழிச்சிடுறேன்னு சொல்கிறாரு ஃபாஸ்டர்ஸ். உடனே லூசிஃபர் வந்து 7 டெட்லி சின்ஸை அனுப்பி அப்படியே என்டர்டெயின் பண்ணுறாரு ஃபாஸ்டர்ஸை. 7 டெட்லி சின்ஸ்லாம் என்னென்ன? ப்ரைட், கவர்டஸ்னஸ், என்வி, ராத், கிளட்டனி, ஸ்லாத் அண்ட் லெச்சரி. ஸோ ப்ரைடு அப்படின்னா ஒரு உமன் வந்து தன்னுடைய அப்பா அம்மாவையே ரொம்ப கடிந்து பேசுகிறா, அதுதான். அடுத்தது கவர்டஸ் அப்படின்னா ஒரு மைசர்னா ரொம்ப கஞ்சத்தனமான ஒரு ஆள். இன்அனிமேட் அண்ட் அனிமேட் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் என்ன செஞ்சிடறான்னா கோல்டாக மாற்றிடுறான். ராத் வந்து லயனுடைய மவுத்துலேருந்து வருது. என்வி வந்து கேர்ஸ் பண்ணுது, நல்லா சந்தோஷமாக வாழ்கிறவங்க, அதே மாதிரி அவங்களெல்லாம் சபிக்குது, அதே மாதிரி புக்ஸு எல்லாத்தையும் எரிக்குது என்வி. கிளட்டனி அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது, 30 மீல்ஸ் சாப்பிடுது, 10 பெவரேஜஸ் கூல்ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கு இல்லையா அது, அண்ட் ஸ்டில் ஃபீல்ஸ் அங்கே எவ்வளோ சாப்பிட்டாலும் பசிச்சிக்கிட்டே இருக்குது. ஸ்லாத்னா என்னது? ரொம்ப சோம்பேறி தான், அப்படியே என்ன செய்யுது, சன்னி பேங்க்கில் அப்படியே படுத்துருக்கு. லெச்சரி வாண்ட்ஸ் ஃபாஸ்டஸ் டு கோ டு ஹெல், நீ போயிடணும் அப்படின்னு சொல்லுது லெச்சரி. இப்போ லூசிஃபர் வந்து ஃபாஸ்டஸுக்கு நான் வந்து உன்னை ஹெல்லுக்கு மிட் நைட் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒரு புக்கு ஹேண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த புக்கில் எப்படி வந்து தன்னை எந்த உருவத்துக்கும் மாற்றிக்கலாம் அப்படின்றது தான் அந்த புக்கு. அதை லூசிஃபர் ஃபாஸ்டஸ் கிட்ட கொடுக்குறான். இதோட இந்த சீன் 2 முடியுது.